வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அனாஃபிலாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னடா ஒரு வித்தியாசமாக சொல்கிறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு சில ஃபுட் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னா ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் தான் இது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ட்ரீடியம் அண்ட் ஃபங்கல் மைக்கோடாக்சின்ஸ் அப்படிங்கிற கிருமிகள்னால இது ஏற்படுது இந்த ரியாக்ஷன்ஸ். ஃபுட்டில் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு பூச்சிக்கடி ஏற்பட்டாவோ அல்லது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காத ஒரு மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போனாலோ இந்த மாதிரியான அனாஃபிலாக்சிஸ் ரியாக்ஷன்ஸ் ஏற்படும். நம்ம உடம்பு ஏற்றுக்காத ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்போடைய நோய் எதிர்ப்பு அமைப்பை வந்து அது மிகைப்படுத்தி பல ரசாயனங்களை வெளியேற்றுகிறது. அந்த மாதிரி நேரத்தில் உடல் அமைப்புகள் வந்து பாதிக்கப்படும், கடுமையாக பாதிக்கப்படும். இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனோட அறிகுறிகள் என்னென்ன, சிம்டம்ஸ் என்னென்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரேட் வந்து குறையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும், அரிப்பு சொறி அந்த மாதிரியான இதெல்லாம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் லெவல் வந்து குறையும். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன், குமட்டல், வாந்தி அந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும். இதெல்லாம் தான் நம்ம வந்து அனாஃபிலாக்சிஸோட சிம்டம்ஸ் நான் சொல்கிறது. இதுக்கு வந்து ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இமீடியட்டாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இமீடியட்டாக வந்து அவங்கள வந்து எமர்ஜென்சி வார்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் நம்ம வந்து எப்பேற்பட்ட பாதிப்பையும் நம்ம வந்து குணப்படுத்திடலாம், காப்பாற்றிடலாம். நிறைய உயிரிழப்புகள் வந்து இப்போ சமீப காலத்தில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு அதை வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடாதீங்க. 5 days 10 daysலாம் வச்சு கேக் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அதில் கூட வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் மோஸ்ட்லி ஃப்ரெஷ் ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் ஃபுட்ஸே கொடுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.